தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயத்திற்கு நம் குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உதவிகளையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த உள்ளத்தோடு உமது திருப்பாதத்தில் வீழ்ந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்திருளும். தவறி எங்களில் எவராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர்கள் குற்றங்களுக்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு இரக்கம் காட்டியருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். பலவீனர்களுக்கு பலமும், வாழ்வில் தடுமாறுகிறவர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ அன்போடு நேசித்தீரே. இந்த ஊரில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்தருளும். வாழும் காலமெல்லாம் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, தலைமுறை தலைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை செய்தருளும். ஆமேன். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி நூற்பிரிவு 10 ஆண்டவருடைய வார்த்தை 16. இதோ, ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகின்றேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: இறைவனுக்காக துன்புறுவது எத்தனை சிறியதாக இருந்தாலும் அவற்றில் ஒன்று கூட இறைவன் முன் பலனற்று போக முடியாது. எனவே நீ வாகை சூட விரும்பினால் போர் தொடுக்க தயாராக இரு. நீ துன்புற விரும்பவில்லை என்றால் மாட்சியின் முடியை பெறவும் மறுத்து விடுகிறாய். விண்ணக பரிசு பெற உனக்கு ஆசையாயிருந்தால் முழு துணிவுடன் போர் செய். பொறுமையுடன் துன்பங்களை தாங்கிக் கொள். உழைப்பின்றி ஓய்வையும் போரின்றி முடிவையும் சென்றடைய முடியாது. தாமஸ் ஆ கெம்பிஸ் எழுதிய கிறிஸ்துவின் வழிவாழ்வு புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபிப்போமாக. என்றென்றும் எங்களை ஆதரித்து வழிநடத்தும் அன்பு இறைவா, உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். உமது திரு இருதயம் எமக்காக எவ்வளவோ ஏங்கி தவிக்கிறது. உமது திரு இருதயத்தை அன்பு செய்து அந்த இதயத்திடமிருந்து அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொள்ள இந்த புதிய நாளை எங்களுக்கு பரிசாக கொடுத்ததற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். எனது ஓட்டத்தை முடித்துவிட்டேன். எனக்காக காத்திருக்கும் விண்ணக பரிசை உறுதியாக பெற்றுக்கொள்வேன் என்று புனித பவுல் நம்பிக்கையோடு இந்த உலகத்திற்கு பறைசாற்றியதைப் போல எங்கள் வாழ்வில் நாங்கள் எதிர்கொள்ளும் அனைத்து சோதனைகளையும் துன்பங்களையும் எளிதில் வெற்றி கொள்ள அருள் தாரும். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர். உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர். இவையெல்லாம் உம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா? நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுவர். அப்பொழுது கடவுள் என் பக்கம் இருக்கிறார் என்பதையும் நான் உறுதியாக அறிவேன். நான் கடவுளையே நம்பியிருக்கிறேன், எதற்கும் அஞ்சேன். மானிடர் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும் என்ற தாவீதின் உயிருள்ள ஜெபத்தை இன்று எமதாக்கி, இன்றைய எங்கள் வாழ்வின் தேவைகளையும் குடும்ப பிரச்சனைகளையும் நோயின் வேதனைகளையும் பொருளாதார நெருக்கடிகளையும் வாஞ்சையோடு உம்முடைய அருள் துணை கொண்டு வெற்றி கொள்ள அருள் தாரும்.
எங்களுடைய அன்பு நேசர் எங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த நாளில் அனைத்திலும் நாங்கள் வெற்றி பெற உமது ஆற்றல் அருள் எம்மீது தங்குவதாக. ஆமேன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்மேல் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எம்மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எமது நம்பிக்கை எல்லாம் உம்மீது வைக்கின்றோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர் திரு இருதயத்திலிருந்து வழிந்தோடுகிற திரு இரத்தத்தாலும் தண்ணீராலும் உங்கள் அனைவருக்கும் நிலை வாழ்வை அளிப்பாராக. ஆமேன்.